ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோவை தொகுதியில் அண்ணாமலை ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி பல சங்கிகள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையும் தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே போறாரு அங்கே வராரு அப்படின்னு பார்த்தாலும் யதார்த்தமான விஷயம் கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு 3ஆம் இடம் தான் கிடைக்கும். அண்ணாமலை போட்டியிடுவதே அதிமுக மிஞ்சி 2ஆம் இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான். அது கூட பகல் கனவாக தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்லடம், சூலூர், கோயம்புத்தூர் நார்த்து, கோயம்புத்தூர் சவுத்து, அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், இப்படி 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த எம்பி தொகுதி. ஏற்கனவே அதனால தான் மோடியை கூட்டிகிட்டு பல்லடத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை காமிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தா, அது பூராமே வடக்கன்ஸ் கூட்டம், திருப்பூர்லேருந்து கூட்டு வந்தப்பட்டவர்கள். இவர்களால் எந்த பிரயோஜனமும் அண்ணாமலை கிடையாது, அவர்கள் வாக்குரிமையும் கிடையாது, அவர்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது. எனவே இந்த பல்லடம், கோவை சவுத்து, கோவை நார்த்து, நம்ம கவுண்டம்பாளையம், சூலூர், இதுதான் சேர்ந்தது தான் இந்த தொகுதி. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம், கோவையில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்களே கோவை சவுத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சவுத்து அப்படின்றது மெயினாக பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் அதிகமாக, அதாவது நார்த் இந்தியா பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இருக்குது. ராஜஸ்தானிகள், குஜராத்திகள், இப்படி பல்வேறு மக்கள் நீண்ட காலமாக அங்கே இருக்காங்க. ஸோ எனவே அதோட வாக்குகள் அங்கே விழுந்திருக்கு. 2வது கோவை சவுத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததெல்லாம் அங்கே தான் நடந்ததுனால அங்கே ஒரு இம்பாக்ட் ஏற்கனவே இருக்குது பாஜக. ஆனால் பாஜக தனியாக என்ன ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு தான் வாங்க முடியும். ஆனால் அதிமுக கூட்டணியோட நின்னதுனால தான் அந்த மேலே அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சாங்களே தவிர, இப்போ நின்னாங்கன்னா 10,000 கூட ஓட்டுக்கு ரிசைன்மெண்ட்டு நின்னாங்கன்னு வைங்களேன், 0 போய் பொங்கா போயிடும், ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் போயிடும். இப்படி 6 தொகுதியில் அடங்கிய கோயம்புத்தூரில் கடந்த முறை எல்லா இடத்தையும் கைப்பற்றி இருக்கிறது சட்டப்பேரவையில் யாருன்னா திமுக கூட்டணி. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தான் எல்லா தொகுதியும் வாரி சுருட்டி போயிருக்கு. இது அதிமுக கோட்டைன்னு ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் அந்த கோட்டை இடிந்து விட்டதே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா வானதி ஜெயிச்சது ஒரு சட்டப்பட்ட தொகுதி, அதாவது கோயம்புத்தூர் சவுத்தில் மட்டும் ஜெயிச்சது. காரணம் என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி வேற, அதிமுக கோட்டை என்று கருதப்பட்ட அந்த இடத்துல நின்னதுனால ஒரு இடம் ஜெயிச்சாங்க. கமலஹாசனை எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை என்னன்னா, அண்ணாமலைக்கு 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியில் எல்லாமே திமுக ஜெயிச்ச தொகுதி. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருந்த போதே கடந்த முறை 2019 மண்ணக வீட்டு போயிடுச்சு அந்த கூட்டணி, சரியா? அப்புறம் இப்போ அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அதிமுக கோட்டையில் கருதப்படும் கோவையில் எப்படி பிஜேபி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, சரிங்களா? அதாவது அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஒன்று டிஎம்கே, மற்றொன்று அதிமுக, மற்றொன்று பாஜக. கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில் நின்று அந்த கட்சி மண்ணை கவிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தொடர்ந்து அங்கே அதிக வாக்குகள் விழுகுன்றதுனால இப்போ பூஸ்டர் பண்ணி அதை இதையும் மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிடலான்றதுனால அண்ணாமலை அங்கே போய் நிற்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை அங்கே போனதுலேருந்தே ஒரே காமெடிக்க குழப்பத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. தான் பேசுவதே மாற்றி பேசுவது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரான்னு அப்படி ஒரு சில பேர் நினச்சிருக்காங்க. சில சங்கிகளுக்கு அப்படியே தூக்கத்திலே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை ஜெயிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நாடாளுமன்றத்துக்கு போகிற மாதிரியும். அதுக்கப்புறம் பார்த்தா இது வெறும் கனவு தான் அப்படின்ற மாதிரி வாலி தண்ணியை எழுப்பிடுவாங்க பாருங்க வீட்டிலலாம். அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ இந்த நிலையில தான் ஒரு கருத்து கணிப்பு அங்கே நடந்திருக்கு. சி ஓட்டர் என்கிற ஒரு பெரிய கருத்து கணிப்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தலைமை பதவியில் இருந்தவர் அவரும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பு, அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பு நடத்தியிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, நாமினேஷன் தாக்கல் பண்ணப்பட்ட பிறகு அங்கே நடந்த சர்வேல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை 3ஆம் இடத்துக்கு தான் வர, அதுக்கு மேலே தலையால் தண்ணி குடித்தாலும் வர முடியாது அப்படின்னு. சரி, அப்போ போக தேர்தல் நெருங்க அப்போ ஓட்டு மிஷின் இருக்குது, அது இருக்குன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதிமுக இருக்குது. அதிமுக திமுக எப்படி ஜெயிக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கோவை குண்டு வெடிப்புக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி பிஜேபி கிடையாது, 30,000 ஓட்டு 25,000 ஓட்டு வாங்கிட்டு இருந்த பிஜேபி 98 கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அப்போது கவர்னராக இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரி சேர்த்தவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் தான் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியில் நின்று அதிமுக கூட்டணியோட இருந்ததுனால வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் மீண்டும் 99 நடந்த தேர்தல், ஆட்சி கலைக்கப்பட்டது வாஜ்பாய் ஆட்சி, மீண்டும் நடந்த தேர்தலே அவர் தான் வெற்றி பெற்றார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அவ்வளோதான். இந்த 99 தேர்தலுக்கு அப்புறம் 2004க்கு அப்புறம் டோட்டலாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வானதி ஜெயிச்சதுனால, கமலஹாசனை ஜெயிச்சதுனால. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆதரவாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க, வட இந்தியர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அப்படின்றத வைத்தும் அதிமுகவுடைய ஒரு கூட்டணி இருந்ததுனாலே, ஏன்னா கோவை வந்து அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும், ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் போன முறையெல்லாம் டோட்டலாக காலியாகி போச்சு. திமுக தான் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மாநகராட்சியும் திமுக தான் கைப்பற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து வட இந்தியர்கள், அங்கே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானிகள், குஜராத்திகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஓட்டு ஒரு 10,000 ஓட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுக்கி போட்டு தான் அந்த அம்மா வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயித்தாங்க. ஆனால் எம்பி எலெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 51% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் இந்த சர்வே சொல்லுது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக 2ஆம் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர்கள் 2 பேருக்குமே 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே லீடிங் வரும் அப்படின்றாங்க. அது போக 3ஆவதாக நிற்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஏற்கனவே இல்லை சங்கிகள் ஓட்டோட சேர்த்து ஒரு 1% ஓட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் 4% ஓட்டு தான் வந்து அவருக்கு விழுகும் அப்படின்றாங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே அங்கே இருக்காங்க. சரியா? ஸோ வந்து போன முறையே 11 லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதில் வந்து இப்போ இவர்களுக்கு ஒரு 4% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே தலைகீழாக பல்ட்டி அடித்தாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, அண்ணாமலை 3ஆம் இடத்திற்கு மேலே வரமாட்டார். எல்லாம் ஒரு பக்கம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, போட்டி அதிமுக பாஜகவுக்கு தான். அண்ணாமலை நிச்சயமாக அதிமுக மிஞ்சி 2ஆம் இடத்துக்கு வரணுன்றது அவரோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த சர்வேல பார்த்தா 4% ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டார். நிச்சயம் 3ஆவது இடத்தை தாண்ட மாட்டார். அதிமுக தான் 2ஆம் இடம் வரும் அப்படின்றாங்க. இப்போ போட்டியே 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு தான். இதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து, கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வாசலில் வந்து இப்போ பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு அவர் வாயிலிருந்தே வந்துச்சு. கோவில் வாசல்லே வந்து நாங்கள் வந்து ஜெயிக்கணும்னு இல்லை, நாங்கள் வந்து இப்போ போய் வேண்டினதுக்கு காரணம் கோவை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. நிச்சயமாக கோணியம்மன் அதை நிறைவேற்றி வைப்பார். காரணம் என்னென்னா, கோவை நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் ஜெயிக்கக்கூடாது, பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்றது தான் அங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எனவே அண்ணாமலை தோற்று விடுவார் என்பதை அவரே அவர் வாயிலே கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் வேண்டுதல் என்ன வச்சுருக்காருன்னா, கோவை மக்கள் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் ஜெயிக்கணும் கூட இல்லைன்னு. இதை நிச்சயமாக கோணியம்மன் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே அண்ணாமலை வெற்றி பெற முடியாது, இரண்டாவது இடம் கூட வர முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது. 3ஆம் இடம் தான் அவருக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த சர்வேக்கு அப்புறம். இப்போ அண்ணாமலை நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலை போட்டியிடுகிறார் என்று தெரிவித்ததுக்கு பிறகு வந்த சர்வேல இந்த ரிசல்ட் வந்திருக்கு. எனவே நிச்சயமாக கோவை தொகுதியில் நிச்சயமாக பாஜக 3ஆம் இடம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். 3ஆம் இடம் தான், 3ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டியை தவிர முதல் இடத்துக்கு போட்டி இல்லை. ஏன்னா வந்து வலுவான வேட்பாளர் அங்கே அதிமுகவிலிருந்து வந்தவர் அவர். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பல்ஸ், அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அதே மாதிரி திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிர தொண்டராக ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அந்த கட்சி வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வந்தவர் இங்கே ஒரு சிறத்தன்மையோடு இருக்கிறார் என்பதால் அவருக்கு திமுகவிலேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 51% வாக்குகளை அவர் பெற்று வெற்றி பெறுவார் அப்படின்றது அந்த சர்வேயோட ரிப்போர்ட்டு. எனவே பார்க்கலாம், நிச்சயமாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.